பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, சாம்பல் புதன்கிழமை லெந்து காலங்களில் தொடக்க நாள், முடிவு நாள். இது சாம்பல் புதன்கிழமை தொடக்க நாள். இந்த லெந்து காலத்தினுடைய முடிவு நாள் புனித வெள்ளிக்கிழமை அன்று. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரிடம் நம்மை கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தினந்தோறும் ஆண்டவரை நம்ம ஒப்படைக்க வேண்டும். ஆனால் லெந்து நாட்களிலே ஆண்டவர் எவ்வாறு 40 நாட்கள் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, தன்னை பலப்படுத்தினாரோ, அந்த பலவீனங்களை போக்குவதற்காக தன்னை பலப்படுத்திக் கொண்டார் அல்லவா அந்த 40 நாட்கள். அது போல நாமும் ஒவ்வொரு நாட்களும் நம்மை பலப்படுத்துவதற்காக ஆண்டவரை பிடித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுக்காகத்தான் இந்த 40 நாட்களை சபையில ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். 40 நாட்களும் நாம் ஆண்டவரை நினைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை, அது புலம்பல் அதிகாரம் 3வது அதிகாரத்துல 41வது வசனம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துக்கு ஏறெடுக்க கடவோம். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் முக்கியமானவர்களே, நம்முடைய கைகளோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவரிடத்துல கொடுத்து அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஏற்ற வழி நறுங்குண்டதுமான என்னுடைய இருதயம் தான். என்னுடைய இருதயத்தை நான் கொடுக்க அழைக்கப்படுகிறேன். என்னுடைய இருதயத்தை இந்த நாட்களில் நான் புதிதாக்கி, நான் மறுபடியும் என்னை பலப்படுத்தி நான் ஓட ஆண்டவருக்கு ஒரு இந்த லெந்து காலங்கள் எனக்கு தந்திருக்கிறார். தவக்காலத்தை எனக்கு தந்திருக்கிறார். நான் உபவாசம் இருப்பேன் பிரதர், நான் ஆண்டவருக்குள்ளாக நான் இருப்பேன். இந்த நாட்களில் நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன். அதோடு மாத்திரம் அல்லாமல் இந்த நாட்களில் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே போல தொடர்ந்து இருப்பதற்கும் நீங்க அழைக்கப்படுகிறீங்க. அதுதான் அந்த தவக்காலத்தினுடைய நோக்கமே. அதுதான், என்னை நான் பழக்கப்படுத்திக் கொண்டால் நான் அதன்படியாக வாழ்வேன் அல்லவா. அதற்காகத்தான் நான் அழைக்கப்படுகிறேன். என்னை நான் புதிதாக்கிக் கொள்ள, என்னை நான் பழக்கப்படுத்திக் கொள்ள, என்னை நான் ஆண்டவரோடு கூட இணைத்துக் கொள்ள இந்த நாட்களை, இந்த தவக்காலங்களை நான் பயன்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த தவக்காலத்தினுடைய கைகளோடு கூட என்னுடைய இருதயத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். சிந்திக்க அழைக்கப்படுறோம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்களை நீங்க கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், கவலைகளை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், கடன் கஷ்டங்களை மாற்றுவார், பலவீனத்தை மாற்றுவார், சமாதானத்தை தருவார். ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பு தகப்பனே, நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் எங்களை தருகிறோம். எங்களுடைய கைகளோடு கூட எங்களுடைய இருதயத்தை தருகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நறுங்குண்டதுமான எங்களுடைய இருதயத்தை தருகிறோம் ஐயா. அந்த பலி நமக்கு பிடிக்கும். ஆமாண்டவரே, அந்த பலியை நாங்கள் தர ஆசைப்படுகிறோம். எங்களையே நாங்கள் தருகிறோம் ஐயா. இந்த 40 நாட்களும் இந்த தவ நாட்களிலே ஆண்டவர் நாங்கள் எங்களை புதிதாக்கி கொண்டு அதன்படியே வாழ தேவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீர். நாங்கள் எடுத்து பயன்படுத்த ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க அழைக்கிறீங்க. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே, நான் வருகிற நாட்களில நான் என்னை ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறேன். வருகிற நாட்களில என்னை நான் ஆண்டவரோட கருத்தை தர ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இருதயத்தை தர நீர் அழைக்கிறீர்கள். இந்த இருதயத்தை தர நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். எடுத்து எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற நமக்கு எல்லாருக்கும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.